வெரி இமீடியட்லி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆக்ட்ரஸோட அவர் வர்றதும் அதை ஏற்றுக்கக்கூடிய கலாச்சாரம் நம்ம கலாச்சாரமா? இது யாரை தூண்டி விடுறாரு? யங்ஸ்டர்ஸை தூண்டி விடுறாரா, இல்லை உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து ஏளனமாக நினைக்கிறாரா? நான் அப்படி தான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி உங்களால் இப்படி கேள்வியில் கேட்க முடியுதுன்ற மாதிரி நான் ஒரு வினோதமான பிறவி மாதிரி தான் என்ன பார்க்குறாங்களோ ஒழிய, கொஷின்ஸ் கேட்குறது வந்து இட்ஸ் ஹெல்தி. பொங்கல் கொண்டாடுறதுக்கு தானே அங்கேருந்து சிபிஐ என்கொயரியிலேருந்து வேகமாக வந்தார். அப்போ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், கொண்டாடல. ஏன் கொண்டாடல? தலைவர் சொல்லியிருக்காருல. அடுத்து அது அலையன்ஸ் பற்றி பேசாதீங்க. வேற எதை பற்றி தான் அரசியல் கட்சியில் பேசுறது? பெண்களுக்கு முதல்ல வீட்டில் மரியாதை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சேனலும் விஜய் அவர்களுடைய ஃபேஸை தான் ஜூம் பண்ணி காட்டினாங்க. அங்கேயே அவருக்கு கொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உணர்வாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை உணர்வாரான்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அப்போ விமென்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் உங்களோட தாலி கட்டி 25 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த ஒரு மனைவியை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. லைக் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, என் பிரச்சனையை நான் பார்த்துப்பேன், நம்ம மக்கள் பிரச்சனையை பார்ப்போம், அது வரைக்கும் ஐ எம் 100% ஓகே. பட் அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு அவர் சொன்னது, இட் வாஸ் டெரிபிளி ஷாக்கிங். எனக்கு அதை ஏற்றுக்கிறவே முடியாது. அந்த ஸ்பாட்டில் நான் இருந்திருந்தா அங்கேயே மேடை ஏறி சொல்லியிருக்கேன். கேடர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, தொண்டர்கள் அதை விட ரெடியாக இருக்காங்க, பீப்புள் எழுச்சியோட இருக்காங்க, இளைஞர்கள் கேட்கவே வேணாம், அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ இதில் இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு. பட் லீடர் என்னானாரு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இந்த விஷயத்துக்கும் திமுக தான் காரணம். விஜய் அவர்களுடைய மரியாதைக்குரிய மனைவி சங்கீதா அவர்களை இயக்குவது திமுக தான். ஏன் நிர்வாகிகள், பேச்சாளர்கள் இத்தனை பேர் பேசுறதுக்கு இருந்தாலும், அறிவாளிகள் படித்தவங்க இத்தனை பேர் இருந்தாலும் ஒரே பதில், எனக்கு இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். இதுக்கு மேலே பதிலே கிடையாது. இல்லை உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து ஏளனமாக நினைக்கிறாரா? நான் அப்படி தான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்காக நீங்கள் வேலை பார்த்துட்டே இருங்க. பெண்களும் முட்டாள் இல்லை, மக்களும் ஏமாளிகள் இல்லை, நீங்கள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிறதுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாவேகாவின் நிர்வாகி, வழக்கறிஞர், நடிகையுமான திரு ரஞ்சனா நாச்சியார் இணைந்திருக்காங்க. இவ்வளவு இன்ட்ரோலாம் கண்டிப்பாக கொடுக்கவே வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக நீங்கள் நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவங்களுடைய சமீபத்திய பேட்டிகள் எல்லாமே பார்த்தோம். ஸ்டில் நீங்கள் தாவேகா நிர்வாகி தானா? ஆமாம். ஓகே. இந்த பேட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு உலகமே பார்த்துருச்சு, தமிழ் பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்துருப்பாங்க. தாவேகாலேருந்து என்ன ரியாக்ஷன் வந்துச்சு உங்களுக்கு? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. உங்கள் பேட்டி வந்து ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விஷயம் அப்படின்னு இல்லாமல் டோட்டலாக எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்கீங்க. அவருடைய நடவடிக்கைகள்லேருந்து, செயல்பாடுகள்லேருந்து எல்லாமே பேசியிருக்கீங்க. அப்போ ஒரு முடிவு எடுத்துகிட்டு பேசிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு என்ன முடிவு எடுத்துட்டு பேசியிருக்க மாதிரி உங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள், கரூர் சம்பவத்திலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு இணைஞ்சிங்களா, அதுக்கு முன்னாடி இணைஞ்சிங்களா? நான் வந்து விக்கிரவாண்டி மாநாடு போடுற அன்னைக்கே நான் இணைஞ்சிட்டேன். என்னோட அறிவு தான் வெளியில, அதாவது நான் இணைஞ்சேன்ற அறிவு, நான் கட்சியில இருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் நான் இணைஞ்சேன்ற அறிவிப்பு வந்து கொடுக்கறது டிலே ஆகிட்டே இருந்தது. பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் இஷ்யூஸ், ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருந்தனால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களால கொடுக்கவே முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்தது தான். இப்போ 2 monthsக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இணைப்பு இதில் வந்து என்னையும் காட்டினாங்களோ இல்லையா. நான் இணைஞ்சது விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சப்பவே நான் இணைஞ்சேன். இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கீங்களே, ஏன் அந்தந்த நேரத்துலேயே இப்போ கூட நீங்கள் பேசும்போது பார்த்தா என் லீடர் இப்படி இருக்கக்கூடாது, என் லீடர் இப்படி வரணும் அப்படிங்கிற வேர்ட்ஸை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் அந்த ஒவ்வொரு சம்பவத்துலேயுமே இப்போ ஒரு கட்சியில் ஒருத்தவங்க இருக்காங்க, ஏன் தலைவர் வந்து வின் பண்ணணும், ஏன் தலைவர் சிஎம் ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு சர்க்கிள் நடக்குது, அங்கே ஒரு தவறு நடக்குதுன்னா உடனே தலைவரை ரீச் பண்ணி நம்ம அதை சொல்லிடணும், சரி பண்ணிடணும். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டர்லேருந்து நிர்வாகி வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன் நீங்கள் அப்பையெல்லாம் எதுவுமே சொல்லலையே? இப்போ டெட் எண்டில் வந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு குற்றப்பத்திரிகை. நான் ஐ கீப் ஆன் இன்சிஸ்டிங், ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நம்ம வந்து தலைவர் விஜய் அவர்களை பார்த்து நேரடியாக சொல்லி முடியாது. அவர்கிட்ட அனுமதியே வந்துட்டு ஒரு ஒரு
இது இருக்கும். இந்த டைம்ல தான் அவரை பார்க்கணும், இவங்க தான் பார்க்கணும், இவங்க மூலியமா தான் சொல்லணும், இன்னார் தான் பார்க்கணும் அப்படின்றது இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டைம் வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டைம் நிர்வாகிகளை பார்க்கறதுக்கு, இந்த டைம் பப்ளிக்கை பார்க்கறதுக்கு. பப்ளிக் வந்து நிறைய மனுலாம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஸோ முதலமைச்சரே டெய்லி பார்க்குவாரு. ஸோ வந்து பதவியிலே இல்லைன்னா கூட எதிர்க்கட்சிக்காரங்க கூட பார்க்கலாம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற அமைச்சர்கள் இவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அரசியல்வாதிகளை. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, யாருமே சந்திக்க முடியாது. அது ஒரு மாயை அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே, கீழ்கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க கிட்ட தான் நம்ம அப்ரோச் பண்ணணும், சொல்லணும் போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாருக்கு வழியிலையும் சொல்லி பார்த்தாச்சு. எனக்கு வந்து இந்த ஆப்ஷனில் போகலை நம்மன்னு கிடையவே கிடையாது. எல்லா ஆப்ஷன்லையும் நான் சொல்லி பார்த்துட்டேன். இன்ஃபேக்ட் மீட்டிங்கில் கூட நான் வந்து என்னோட வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இது இப்படி கிடையாதே, ஏன் இப்படி சொல்லணும், ஏன் நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு ஏன் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாது, எல்லாருமே டோட்டலி ஒழிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டதா? திருப்பரங்குன்றத்துல யாரும் பேச வேணாம்னு சொல்லப்பட்டதா? கரூர் சம்பவத்திலேயும் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது இல்ல. அது வந்து வெரி டேஞ்சரஸான ஒரு இஷ்யூ. அது வந்து லென்த்தா போகும் இப்படி எல்லாம்ன்றது அவங்க ஆல்ரெடி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வரலைன்னா கூட லீகல் அட்வைசர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால அது கூட அக்செப்டபிள் தான். ஆனா அதுக்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அக்செப்டபிள். ஏன்னா நீங்களே ஒரு அட்வொகேட் கூட. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ ஒரு தலைமை ஃபேஸ் பண்றாங்கன்னு சொன்னா கேடர்ஸ் வந்து அதை ஆன்சர் பண்ணணும், அதை அட்ரஸ் பண்ணணும். இதுதான் இஷ்யூ போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, நாங்க வருவோம், எங்க தலைவர் வருவாரு, 10 daysல இதுக்கான சொல்யூஷன். நாங்க வேற சில உட்கட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு, எதுவுமே நடக்கலைன்னா கூட யூ ஷுட் பாலிஷ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். இல்ல அதுதானே கேடர். எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிறது லீடர்ஸும் கிடையாது, கேடர்ஸும் கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு கொடுக்கப்பட்டது, திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்ப கொடுக்கப்பட்டதா இந்த மாதிரியான அட்வைஸ்? ஒவ்வொரு சம்பவத்துக்கும் கொடுக்கப்படும். ஜனநாயகம் இப்படி பேசலாம், எல்லா கட்சிகளையுமே உண்டு. இப்படி பேசுங்க, இந்த கருத்தை பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கருத்தை பேசுங்க, இதை இப்படி பேச வேணாம், இதை இப்படிதான் பேசணும்ன்றது சொல்றது வேற. 15 ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு இன்னும் அடுத்த 90 நாள்ல நம்ம ஆட்சி அமைக்க போறோம். ஸோ 90 days வந்து சைலன்ஸில் க்ராஸ் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஷாக்கிங். எப்படி ஆட்சி அமைப்பாங்க தெரியல. ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லல, ஆல்ரெடி வி ஹவ் ஃபார்ம்டு கவர்னன்ஸ். இதுதான் நான் கேட்டது மீட்டிங்ஸில். ஆல்ரெடி வி ஹவ் ஃபார்ம்டு த கவர்னன்ஸ். ஆட்சி அமைக்க போகிறோம், கையெழுத்து போட வேண்டியது, சார் அந்த சீட்டில் போய் உட்கார வேண்டியது தான் நமக்கு பாக்கி இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் தேவையில்லை, ஓட்டிங் தேவையில்லை, அலையன்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஆட்சி அமைச்சாச்சு, சார் போய் உட்கார வேண்டியதுதான் பாக்கினா எப்படிங்கன்னு கேட்டால் எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க. எப்படின்னு என்ன, எப்படி நீங்க கேள்வி கேட்க பெரும் நம்பிக்கை இவிஎம் மிஷின் மேல இருக்கோ அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படின்ற கேள்வி எப்படிங்க கேட்குறீங்க, எப்படி உங்களால் இப்படி கேள்வியெல்லாம் கேட்க முடியுதுன்ற மாதிரி நான் ஒரு வினோதமான பிறவி மாதிரி தான் என்ன பார்க்குறாங்களோ ஒழிய கொஷின்ஸ் கேட்குறது வந்து இட்ஸ் ஹெல்தி. பார்ட்டிக்குள்ள கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதும் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அண்ட் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கோட்பாடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட வாயை மூடி பேசவும் அப்படிங்கிற முதல் கோட்பாடை தான் நீங்கள் பேசணும். ஓகே, நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து பொங்கல் ஏன் கொண்டாடல, பொங்கல் கொண்டாடுறதுக்கு தானே அங்கேருந்து சிபிஐ என்கொயரியிலேருந்து வேகமாக வந்தார். அப்போ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், கொண்டாடல. ஏன் கொண்டாடல, தலைவர் சொல்லியிருக்காருல. அப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் சஸ்பீஷியஸ், எதுலேயுமே நியாயம் இல்லை. ஒரு ஹிந்து பண்டிகை பொங்கல் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பண்டிகை நம்ம தமிழ் மக்களுக்கு, நம்ம பண்பாட கலாச்சாரத்தை கொண்டு வர பண்டிகை. அந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காக எல்லாருமே பிளான் பண்ணுவோம்ல. ஸோ அஸ் அ விமன் நான் கூட என்னோட ஷெடியூல்ஸை பிளான் பண்ணுவேன். பொங்கல் செலிப்ரேஷன் வந்துடும், ஸோ அதுக்காக இந்த வேலைகளை தள்ளி வைப்போம், வெளியூர் போகிறது அப்புறம் வச்சுக்குவோம், செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம், இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். பட் இது கேன்சல். அடுத்து அது அலையன்ஸ் பற்றி பேசாதீங்க, வேற எதை பற்றி தான் அரசியல் கட்சியில் பேசுறது, எதுக்கு 15 ஸ்போக்ஸ் பர்சன்? எல்லாருமே வந்து எது கேட்டாலுமே தலைவர் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் நோ வை தி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், வை தி கேடர்ஸ். அதே முதல்ல இந்த குற்றச்சாட்டு பர்சனல் தான், நடக்கக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு நீதிமன்றங்களில் உங்களுக்கே நல்லா தெரியும், பல லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கலாம். பட் அவங்க பின் வச்ச அந்த வரிகள் தான் வந்து நம்ம ஈவன் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் கூட லாஸ்ட்டாக அவங்க ஒரு விஷயத்த கூட சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் அவங்க இருக்காங்க, பட் அவங்களுமே இதை மீடியாவில் ஊடகங்களில் பேசப்படுவதை நான் விரும்பலை, தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் வந்து வர்த்தே இல்லை, அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து
மனைவியை சொல்றாரா, மகனை சொல்றாரா, எதை சொல்றாருன்னு தெரியல. இதுதான் ஒரு ரிப்ளைவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க அந்த கட்சிகளையே பயணித்துக் கொண்டே இந்த கேள்விய எழுப்பியிருக்கீங்க. உங்களுடைய நான் முதல்ல அறிக்கையா குடுக்குறேன் அப்படின்னா ம். இதுதான் இந்த கட்சியில சேர்ந்து. நம்ம அறிக்கையா குடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ம், நம்ம போய் கேட்டோம்னா பதில் இருக்காது. வாயை மூடி பேசணுங்கன்னு சொல்லுவாங்க. ம், ஸோ நமக்கு எந்த கொஷின்ஸ்க்குமே ரிப்ளை கிடையாது. இந்த ம். பட்சத்துல நம்ம we have to react. ஏன்னா எலெக்ஷன் இஸ் நியரிங். ஓகே. ஆக்ஷன்ஸ் அண்ட் எல்லாம் அவங்களோட சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது பார்ட்டியில். எந்த Okay. பார்ட்டிலையும் இது மாதிரி நடக்காது. பீயிங் அ ஃபர்ஸ்ட் பார்ட்டி, எங்கள் தலைவர் விஜய் மாதிரி ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஹீரோ, அவர் அத்தனை பெரிய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காருங்கும் போது அவருக்கு வந்து மற்ற பார்ட்டியில் போடுற எஃபர்ட்டை விட இந்த கேடர்ஸ் இன்னும் சீரியஸாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரியஸ்னஸ் கேடர்ஸ்க்கும் இல்லை, கீழேயும் இல்லை, யாருக்குமே இல்லை. கேடஸ் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இல்ல என்ன நடந்தாலும் நாங்க உயிரை கொடுத்தா சீரியஸா இருக்காங்கன்றத விட கேடர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்க, உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. தொண்டர்கள் அதை விட ரெடியா இருக்காங்க. பீப்புள் எழுச்சியோட இருக்காங்க. இளைஞர்கள் கேட்கவே வேணாம், அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ இதுல இருக்காங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் லீடர் என்னானாரு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. லீடர் ஏன் அந்த இதுல இல்லை? சி, கம்மிங் அண்ட் கிவிங் அ ஸ்பீச் ஆன் ஸ்டேஜ் இஸ் ஓகே, பட் ஆன் ஃப்ளோர்ஸ் பீப்புளாக நிற்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ லீடர்னு நினைக்கிறேன். அண்ட் இதை விட மோர் இம்பார்ட்டன்ட்லி லீடர் வந்து சொல்கிற ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் ஃபார் விமென், அதுவும் ஆன் த டே ஆஃப் விமென்ஸ் டே. அப்போ விமென்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் உங்களோட தாலி கட்டி 25 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த ஒரு மனைவியை பற்றி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. லைக் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, என் பிரச்சனையை நான் பார்த்துப்பேன், நம்ம மக்கள் பிரச்சனையை பார்ப்போம், அது வரைக்கும் ஐ எம் 100% ஓகே. பட் அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு அவர் சொன்னது, இட் வாஸ் டெரிபிளி ஷாக்கிங். எனக்கு அதை ஏற்றுக்கிறவே முடியாது. ஒரு ஆண் அப்படி சொல்கிறதையே நான் ஏற்றுக்க மாட்டேன். அண்ட் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காரு, அதை ஏற்றுக்கவே முடியாது. பட் அவரே எனக்கு லீடராக இருக்காரு அப்படிங்கும்போது அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா அங்கேயே மேடை ஏறி சொல்லியிருப்பேன். இல்லை, நான் இல்லை, அன்னைக்கு ஐ ஹேட் அ ஷூட், நான் அன்னைக்கு இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங். நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா அந்த மேடையிலே ஏறி சொல்லியிருந்திருப்பேன். பட் தேங்க் காட், ஓகே. நான் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இதை கூட நம்ம சொல்லலைன்னா ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் பண்ணுற துரோகம், நம்ம அந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு நம்ம மக்களுக்கு செய்கிற துரோகம், பெண்களுக்காக நம்ம வாய்ஸ் கொடுக்கணுன்றது நம்மளோட முதல் படி. பெண்களுக்காக நம்ம நிற்கணும். அவர் மனைவிக்காகவே அவர் நிற்கலை. கட்சி நிர்வாகி ஒருத்தவங்க உங்கள் கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க, அவங்களுக்காக நிற்கலை. பாய்சன் குடிச்சாங்க, நீங்கள் நிற்கலை. இல்லை, இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போதே வந்து இது பரபரப்பாக போகும்போதே அவங்க வந்து ஒரு அதை தான் நான் கேட்குறேன். த நெக்ஸ்ட் திங் அதுக்கு தான் வரேன். ஏன்னா இது எதுக்குமே நிற்கலை, இது எதையுமே கேர் பண்ணாமல் உங்கள் கேஸ் இவ்வளோ சீரியஸாக இருக்குது. பீப்புள் ஆர் வெரி சீரியஸ் தட் யூ வாண்ட் டு பிகம் அ சிஎம். we are working hard as a leader. நீங்க உள்ள உட்கார்ந்து நீங்க பாக்குறீங்க, we are on people கூட நாங்க மிங்கிள் ஆகி எவ்ரி டே களத்துல வேலை பார்க்குற நமக்கு என்னடா இவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது நம்ம எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது, எங்கள் லீடர் இப்படி தான், அவர் வருவார் செய்வாருன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் மனைவியோட சேர்ந்து வாழ்வாருன்ற ஒரு நம்பிக்கையிலையும் அவர் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, அவர் இப்படியெல்லாம் நிறைய வந்து டீல் பண்ணதான் வந்து கரெக்ட். அதாவது அவரோட பர்சனல், அவர் வாழ்வாரா வாழ மாட்டாரா, இல்ல டிவோர்ஸ் பண்ணுவாரா, வேற திருமணம் அது கம்ப்ளீட்லி இஸ் அக்செப்டபிள் அண்ட் இஸ் அவரோட பர்சனல். அதெல்லாம் வாழ்க்கையில இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. பட் நாட் வர்த் இட்ன்ற ஒரு வார்த்தையும் வெரி இமீடியட்லி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆக்ட்ரஸோட அவர் வர்றதும், அதை ஏற்றுக்கக்கூடிய கலாச்சாரம் நம்ம கலாச்சாரமா? இது யாரை தூண்டி விடுறாரு? யங்ஸ்டர்ஸை தூண்டி விடுறாரா, இல்லை உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து ஏளனமாக நினைக்கிறாரா? நான் அப்படிதான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்காக நீங்கள் வேலை பார்த்துட்டே இருங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதுதான் நான், ஆனால் நீங்கள் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, இப்படிதான்றது. பெண்களும் முட்டாள் இல்லை, மக்களும் ஏமாளிகள் இல்லை. நீங்கள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிறதுக்கு சில விஷயங்கள் ராங் இஸ் ராங் ஈவன் இஃப் ஹி இஸ் அ லீடர். கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறது என்னோட ரைட். இது ஜனநாயக கட்சி. விஜய் அவர்கள் வந்து இதை தவறாக எடுத்துக்கிடுவாரான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட கொஷின்ஸ் அது
ஒரு பப்ளிக்காக ஒரு லீடர் இருக்கிற போது ஒரு மீட்டிங்கில் இருந்தால் கூட ஒரு கொஷின் கேட்கணுன்னா அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் யுவர் பார்ட்டி, ஐ எம் நாட் பெய்ட் ஃபார் இட். எனக்கு ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்துருக்காங்களா உங்கள் பார்ட்டிக்கு வந்து போகிறதுக்கு? இங்கேருந்து பனையூர் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா? முதல்ல எத்தனை தடவை போயிட்டு வரோம்? அப்போ எங்கள் டைம் எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒர்த் இல்லையா? தட் இஸ் மை கொஸ்டின். இல்ல அவர் மனைவியை தானே சொல்றாரு. அது ஒர்த்தே இல்ல, நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க வருத்தப்படுறத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றாரு. தொண்டர்கள் மேல சொல்லும்போது நான் என்ன கேட்கிறேன், தொண்டர்கள் மேல திடீர்னு 2 வருஷத்துல அந்த பாசம் வந்தது. 25 வருஷம் நாம உங்களோட வாழ்க்கைய பகிர்ந்தவங்களுக்கே வந்து நீங்க ஒர்த் இல்லைன்ற வார்த்தையை சொல்லும்போது நாளைக்கு நம்மளையும் இப்படி தானே நினைச்சிடுவாரு. ஏன்னா இது இல்ல பார்ட்டின்னு வந்தா இது வேற, பர்சனல் வேற அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி கட்சி நிர்வாகி ஒருத்தவங்க கார் முன்னாடி போய் விழுந்து கேட்டாங்களே, அஜிதா, அவங்களுக்கு இதே தானே நடந்தது. அதாவது நான் ஒரு கடிதமா எழுதி என்னோட கோரிக்கையை கேட்கிறேன், பதில் இல்ல, எனக்கு வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன், இது தப்புன்னு நினைக்கிறேன், நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய இருக்கு. இல்ல நீங்க வந்து நான் அறிக்கையில கொடுத்தது இந்த ஒரு இஷ்யூ மட்டும்தான். ஓகே. இல்ல இதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை வந்து நான் பேசிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களால விஜய் அவர்களை சந்திக்க முடியல, வேற யாரை சந்திப்பீங்க நீங்க? யார்கிட்ட அந்த விஷயங்களை போய் கன்வே? செகண்ட் கேடர்ஸ் ஆனந்தனா இருக்காரு, நிர்மல் இருக்காரு, அதவர்ஜுனா இருக்காரு, அருண்ராஜ் சார் இருக்காரு. இப்படி இவங்க 4 பேர் தவிர்த்து வேற யாரும் வந்து அவரை ரீச் பண்ண முடியுது. ஸோ இவங்களை தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் எதுவா இருந்தாலும். செங்கோட்டையன் அண்ணா இருக்காரு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு. இவங்களை தவிர்த்து வேற யாரும் அவரே ஒரு மன வருத்தத்துல இருப்பதா தகவல் உண்டு. அது அவர் தான் சொல்லணும். அதை நம்ம யாரையும் வந்து அவங்களோட மனநிலை என்னன்றது தெரியாம நம்ம சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அங்கீகாரம்ன்றதை விட அவருக்கான மரியாதை அங்க எனக்கு கொடுக்கப்பட்டதா தெரியல செங்கோட்டையன் அவர்களுக்கு. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை மினிஸ்டரா பார்த்துருக்கேன், ஏடிஎம்கேல என்ன பவர்ஃபுல் போஸ்ட்ல இருந்தாருன்னு பார்த்துருக்கேன். இன்னைக்கு உட்கார இடம் இல்லாமலும் எல்லாரும் பிடிச்சி தள்ளி விட்டு போற இடத்துலையும் இருக்காரு. மேடையில் ஒரு லீடர் இருக்கும்போது கூட நிற்கிற தகுதி கூட அவருக்கு இல்லையா? அவர் கீழே நின்று வேடிக்கை பார்க்கணுமான்ற வருத்தம் எனக்கு இருக்கு. இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டுருவேன்றனாலேயே என்னை பாதி இடத்துல அவாய்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு நான் கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டேன்னா அது எந்த இடம்னு பார்க்க மாட்டேன், நான் கேட்டுருவேன். தட் இஸ் மை நேச்சர். அண்ணனா இருந்தாலும் நேராக பார்த்து என்னன்னா உங்களுக்கு இந்த நிலைமை நீங்கள் என்னென்னு கேட்டுருவேன். அந்த இடத்துல ஏன் இவர் இல்லை, ஏன் மாவட்ட செயலாளர் ஏன் மேடை ஏற்றலை, இதான ப்ரோட்டோக்கால். ஒரு கட்சி ஒரு ஊரில் போய் மீட்டிங் போடுறாங்கன்னா ஏன் மாவட்ட செயலாளர் ஏற்றலைன்னு கேட்டுட்டா ஐயோ கேட்டுட்டான்றாங்க. கேட்காம எப்படி இருக்க முடியும்? ஒரு பிரச்சனைனா எல்லா இடத்துலையும் கேட்கணும் தானே. அதுக்கு ஆன்சர் இல்லை, பட் நான் கொஸ்டின் கேட்குறது தான் தப்புன்னா தட்ஸ் ராங் பார்ட்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்றாங்களே, இந்த விஷயத்த முடிச்சுட்டு போவோம்னு பார்க்குறேன். இந்த விஷயத்துக்கும் திமுக தான் காரணம். விஜய் அவர்களுடைய மரியாதைக்குரிய மனைவி சங்கீதா அவர்களை இயக்குவது திமுக தான். ஏன் நிர்வாகிகள், பேச்சாளர்கள் இத்தனை பேர் பேசுறதுக்கு இருந்தாலும், அறிவாளிகள் படிச்சவங்க இத்தனை பேர் இருந்தாலும் ஒரே பதில், ஒண்ணு எனக்கு இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம், இது ஒரு பதில். இல்லை இருக்கிறதுலேயே வந்து ஹெட்டு நம்ம ஜிஎஸ், அவர்கிட்ட போய் கேட்டால் இதுக்கு பதில் தலிவுரி சொல்லுவார். இதுக்கு மேலே பதிலே கிடையாது எங்கேயும். அவரை விட நீங்கள் நல்லா சொல்கிறீங்க அந்த வார்த்தையை. இந்த 2 தான் பதில். உன்னை கேட்டால் நீ இந்த பதில் சொல்லணும், உன்னை கேட்டால் உங்களெல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து திமுக. ஓகே, இதுதான் பதில். இதுக்கு மேலே யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்கப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். சொல்லி கொடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு அந்த மகளிர் தின விழாவிலேயே அங்கே மேடையில் பேசினா எனக்கு 2 பெண்கள் வந்து அங்கேயே இதை வந்து மென்ஷன் பண்ணி காட்டிட்டாங்க. பெண்களுக்கு முதல்ல வீட்டில் மரியாதை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சேனலும் விஜய் அவர்களுடைய ஃபேஸை தான் ஜூம் பண்ணி காட்டினாங்க. அங்கேயே அவருக்கு கொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் உணர்வாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியல, அதுதான். இதை உணர்வாரான்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது அவருக்கு ரீச் ஆகுதா, அவரை சுற்றி என்ன நடக்குது, அவர் சுற்றி இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு முதல்ல அவர் நாலேஜுக்கு தெரியுதா? இல்லை, ஏன்னா என்ன போன்றவர்களுக்கு அவர் வரணும், இவர் மாதிரி ஒரு லீடர் வந்தால் நல்லா இருக்கும். அவர் சினிமாவில் பண்ணுற பவர்ஃபுல் பாலிடிக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு கிரவுண்டில் இறங்கி பண்ணுவார், போராட்டங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம லீடர் வந்து அப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. ஒரு சினிமா பார்த்துட்டு வரும்போது சார் பாலிடிக்ஸில் இப்படி ஒருத்தர் வந்தால் சூப்பராக இருக்கும்டா, செம்மல இந்த மாதிரி ஒரு சீன் நடக்கணும், அப்பதான் ஆட்சி மாறணும், இதுதான் வேணும் மக்களுக்கு. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் இருக்கும் மைண்ட்ல, இளைஞர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சினிமா வேற, அரசியல் வேற, அது வேற, அது ரியல் லைஃப்ல நடக்காதுன்ற புரிதல் இருக்கு. ஆனா எல்லாருக்கும், இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும்?
இளைஞர்களை காட்டிலும் முதியவர்கள் பல தேர்தல்களை பல பார்த்திருப்பாங்க. முதலமைச்சர்களை பார்த்தவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்னடா சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டா ரூம் விட்டு வெளியே வர மாட்டார், அவரை யாருமே அப்ரோச் பண்ண முடியாது, ஒரு மர்மமான முறையில் அவரை கூட்டு வர்றாங்க, மர்மமான முறையில் கூட்டு போயிடுறாங்க, இட்டுன்னு வர்றாங்க, ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு பெரிய நல்லா மன வருத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது என்னோட மன வருத்தம் மட்டும் இல்லை, மனக்குமுறல். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், உண்மையாலுமே தாவேக்கால பெண் நிர்வாகிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் பெண் நிர்வாகிகளை ஈக்குவலாக கொண்டு வரப்பட்டாங்களா, நிர்வாகிகளாக நிர்வாகிகளாக கொடுக்கப்பட்டாங்களா, பதவி கொடுக்கப்பட்டாங்களா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே பெண் நிர்வாகிகள் இருக்காங்களா தாவேக்காவில்? பெண் நிர்வாகிகள் மரியாதையாக கட்சியில் நடத்தப்படுகிறார்களா? பல கேள்விகள் வருது. அதாவது எப்போவுமே வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பையனை வேலைக்கு வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு அவுட் சைடு ஹெல்ப்புக்கெலாம் வச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த பையன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறான் என்கிட்டன்றது எனக்கு தெரியுது. அவன் ஒவ்வொரு தடவை வரும்போதும் வேறு மாதிரி பேசுகிறான், வேறு மாதிரி ட்ரை பண்ணுறான்றது எனக்கு புரியுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ கம்ப்ளைண்ட். ஸோ அந்த அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும்போது இந்த பையன் நடந்துக்கிட்டான், இவனை வச்சுக்கிறது நல்லதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் ஹவு டு டீல் ஹிம். நிறைய யங் கேர்ள்ஸ் கூட இருக்காங்க ஃப்ளாட்டில். இவனை வச்சுக்கிறது, குழந்தைங்கள்லாம் வெளியே விளையாடுறாங்க, இவனை வச்சுக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நான் நினைக்கிறேன்றதை ஐ பாயிண்டட் அவுட். அப்போ அங்கே இருக்க சீனியர்ஸ், வயசானவங்க, 75 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் 10 வருஷமாக பார்க்குறோம், அவன் எங்கள் வீட்லலாம் அப்படி நடந்துக்கலையே, ஏன் உங்கள் வீட்டில் மட்டும் அப்படி நடந்துக்கிறான்னு கேட்டாங்க. ஒருத்தன் எல்லார் வீட்லேயும் நடந்துக்கிட்டாதான் அது தப்புன்னு கிடையாது, எல்லார்கிட்டையும் அப்படி நடந்துக்கிட்டா தான் தப்புன்னு கிடையாது. தப்பு ஒரு இடத்துல நடந்தாலும், ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் எல்லாரும் வெளியில சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இது வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன். நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல மட்டுமே நடக்கணும், ஒருத்தருக்கு மட்டுமே நடக்கணும்னு கிடையாது. எல்லா பெண்களுக்கும் மரியாதை கொடுக்குறாங்களா, அது நம்ம எல்லா பெண்கள்கிட்டையும் கேட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்திருந்தா இந்நேரம் பெண்கள் இவ்வளோ பிரச்சனை அண்டர்கோ பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது, நிறைய கொடுக்க முடியும் என்னால், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. அப்போது இது எல்லாத்தையும் ஒரு விமன் லீடர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போவோம். பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வானதி அக்கா இருக்காங்க, தமிழிசை அக்கா இருக்காங்க, இப்படி ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர், இவங்க இல்லைன்னா அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம் பார்ட்டியில். அங்கே அந்த 4 நிர்வாகிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் பல. நீ அவன்கிட்ட போனா என்கிட்ட வராத, இவன்கிட்ட போயிட்டியா நான் பார்த்துக்கிறேன், இவன்கிட்ட போயிட்டியா அப்போ நீ கட்சியிலே இருக்க முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளேயே இருக்குது. இதெல்லாம் என்னைக்கு இவர் தலைவர் புரிஞ்சுக்கிடுவார், இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு வந்து கட்சியை நடத்துறதுக்கான இதை கொண்டு வருவார், என்னைக்கு இந்த ஃபீமேல் பிரச்சனையெல்லாம் கேட்பாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், நான் ஆட்சிக்கு வந்தா தனி நீதிமன்றம் அமைப்பேன் அதெல்லாம் சொல்றாரு. சொல்லிருக்காரு. அதுவும் நீதிமன்றத்துக்கு பேர் வேற உலகத்துல, அதுவும் இந்தியால இல்ல. பட் ஆனா இந்த கான்செப்ட் பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, பஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் நடவடிக்கையில அதெல்லாம் இல்லையே, செயல்ல வந்து எல்லாமே லேக்கா இருக்கே. ஓகே, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எத்தனை நிர்வாகிகள் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க? இந்த முடிவெடுக்கிற நிர்வாகிகளோட இதுல வந்து பெண்களுக்கு எவ்வளவு சதவீதம் கொடுக்குறீங்க? பெண்கள் சார்ந்த விஷயத்துக்கு பெண்கள் தான் முடிவெடுக்கணும். எத்தனை பெண்கள் முடிவெடுத்தீங்க? யாரெல்லாம் நீங்க என்ன உங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு? நான் கேட்கறது என்ன, மேபி பூவிலி மலர்விழி எனிபடி கேன் பி. ஏன்னா எல்லா விமனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம நிர்வாகிக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, பூமிங் பார்ட்டி, அதுவும் விஜய் சார் மாதிரி ஒரு பெரிய லீடரை சிஎம் ஆக்கணுன்ற இந்த கொண்ட பார்ட்டி, கேடர்ஸ் அண்ட் உள்ள இருக்கவங்க எப்படி இருக்கணும்னா டெசிஷன் மேக்கிங், படித்தவங்க, ஏற்கனவே பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லவங்க, இந்த மாதிரி 4 விஷயங்கள். ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரில் எந்த ஜாதிக்காரவங்க இருப்பாங்க, என்னென்ன இருக்குது, அந்த ஊரில் உள்ள ட்ராபேக்ஸ் என்ன, பீப்புளோட ப்ராப்ளம் என்னன்றது தெரிஞ்சவங்களா இருக்கணும். இது எதுவுமே தெரியாமல் புதுசாக வந்தவங்களெல்லாம் கோர் கமிட்டியில் போட்டு டக்குன்னு ஒரு அறிக்கை, டக்குன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ. ஹூ டிசைட்ஸ் தட்? இது எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, இத கேள்வியும் கேட்க முடியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.